Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றது வந்து கான்செப்ட் பார்த்தோம்னா அதாவது அஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி போகும்போது வந்து அவங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அதை பார்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்ட உடனே அந்த மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது அந்த பார்ட்ஸ் டிசைன் பண்ணது வந்து சிம்பிளிக் ரெப்ரசென்டேட் பண்ணும். அந்த டாலரன்ஸ் அண்ட் ஜிடிஎன்டின்னு சொல்லுவோம். அந்த டாலரன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறது, அது வந்து என்ன சிம்பிள்ஸ் எதாவது குறிக்குது, அது என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து மெயின்டைன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இந்த டிசைன் பண்ணுறது வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த இப்போ நீங்கள் ஒன்று இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டூல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டூல் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஆகிட்டு வாட் எவர் பேட் ஏக்யூ என்எக்ஸ் சாலிபக்ஸ் AutoCAD எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு உங்களுக்கு டூல் டெஸ்ட் பண்ணுவாங்க. டூல் டெஸ்ட்னாக்கா அந்த டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எப்படி அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, எரர் எவ்வளோ பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் எப்படி ஃபினிஷிங் எப்படி பண்ணுறீங்கன்றது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அந்த டூல் டெஸ்ட்டில் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டை வச்சு நம்ம வந்து அது கூட இது வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம வந்து நேற்று வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து ஐசிஜின் கனெக்டிங் ராட்ன்றதை வந்து பார்த்தோம்னா ஐசிஜின் கனெக்டிங் ராடை வந்து பார்ட்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, அது வந்து எந்த சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் ஆகுதுன்றது பார்த்தோம். இப்போ வந்து அதை அசீவ் பண்ணுறதுனாக்கா அது எடுத்து ப்ரொசீஜர் என்னன்றது வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் ஐசிஜின் கனெக்டிங் ராட். இந்த ஐசிஜின் கனெக்டிங் ராடில் வந்துட்டு நம்ம வந்து பார்ட்ஸ் ரீடிங் வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளிக் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இது வந்து பார்ட்ஸ் நேம் சிம்பிள் இது வந்து எந்தெந்த வியூ கொடுத்துருக்குறாங்க, செக்ஷன் வியூ எது கொடுத்துருக்குறாங்கன்றது அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து அசம்பிளி பார்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த அசம்பிளி பார்ட்ஸில் வந்துட்டு ஒன்று ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி. அந்த டேபிள் என்னன்னாக்கா ஒரு பார்ட்டு கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ பார்ட்ஸ் வேணுமா இருக்குதுன்றது வந்து இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். டோட்டலாக எனக்கு வந்து இந்த 7 பார்ட்ஸ்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்குது. அது ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ராட், பிரேஸ், புஷ், கேப், ஸ்பிட் வீல், கேஸ்டினேட்டர் அண்ட் போல்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அந்த இண்டிகேட் ஆகிருக்கு. மெட்டீரியல் அண்ட் செஷன்ஸ் அது வந்து இப்போ ஒரு பார்ட்டு எல்லாம் ஒரே மெட்டீரியல் வந்து இண்டிகேட் ஆகாது. ஒன்று வந்து லோடு கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும், ஒன்று வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஒன்றொரு பார்ட்டு ஒரு இது வச்சு தான் அதை வந்து நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணி இது பண்ணுறோம். அது அதில் வந்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும்ன்றது வந்து இந்த குவான்டிட்டி லிஸ்ட் இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த நோட் போர்ஷன் என்னச்சுனாக்கா இப்போ நம்ம மெட்டீரியல் வந்து இந்த நம்ம கோட்டிங் எதாவது இன்னொரு அதை அசம்பிளி பண்ணிட்டு அது பார்ட்டுக்கு எதாவது கோட்டிங் பண்ண மாதிரி இருக்குது, இல்லை வந்து அது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் பண்ண, இல்லை டைட் ஓவர் டைட் பண்ணணும், லூஸ் டைட் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி ஜாஸ்தி டைட் பண்ணோம்னாக்கா பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுனாக்கா நம்ம இல்லை ஆயில் ஃப்ளோ போட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அந்த மாதிரி நெட் அண்ட் போல்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் நம்ம நோட் போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கனெக்டிங் ராட் அது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்ட் வந்து கனெக்டிங் ராடு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த கனெக்டிங் ராடு கூட வந்து இந்த போர்ஷனுக்கு வந்து எனக்கு பிரேஸ்ன்றது போர்ஷன் இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த பிரேஸ் செகண்ட் பார்ட் இருக்குது, இது வந்து நம்ம இந்த பிரேஸ்ன்னு சொல்லணும். அந்த தேர்ட் பார்ட் வந்து எனக்கு வந்து புஷ்ன்றது கேட்டேன். புஷ்ன்றது வந்து இந்த பாட்டில் வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு. புஷ்ன்றது பாட்டு வந்துட்டு இந்த புஷ்ன்ற இந்த கூட நமக்கு எனக்கு ஃபோர்த் பார்ட்டை வந்து எனக்கு கேப் இண்டிகேட் ஆகிருக்கு. இது கேப் என்னன்னாக்கா இந்த அவுட்டர் போர்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த அவுட்டர் போர்ஷன் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுற போர்ஷன் வந்து தான் எனக்கு கேப்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. தென் ஃபிஃப்த்து பார்ட்டு, சிக்ஸ்த்து, செவன்த்து வந்து எனக்கு பின்னு நெட்டு போல்ட்டு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. பின்னு வந்துட்டு எனக்கு 2 போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகுது. ஒரு போர்ஷன் சிங்கிள், ஒரு போர்ஷன் சிங்கிள். நெட் அண்ட் போல்ட்டு ஸ்க்ரூஸ் வந்து எனக்கு 2 இண்டிகேட் ஆகுது. ஓகே, ஸ்பிளிட் பின் அண்ட் பின் நெட் அண்ட் போல்ட் வந்து இருக்குது 5-6 பார்ட் ஆகுது. ஃபிஃப்த்து பார்ட் வந்து நெட்டு போல்ட் அந்த ஸ்பிளிட் பின் வந்து ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இண்டிகேட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸில் வந்து நெட்டு போல்ட்டு ஸ்பிளிட் பின் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டிசைனில் வந்து த்ரெட்டிங் எப்படிலாம் போகணும் அதை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதே சாஃப்ட்வேரில் கூட நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலான்றதை வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஐசிஜிஎல் கனெக்டிங் ராடில் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இதை டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து பெஞ்ச் வாய்ஸ்ன்றது நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம். பெஞ்ச் வாய்ஸ், மிஷின் வாய்ஸ் அன்றதெல்லாம் பார்ட்டெல்லாம் நம்ம வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிளி எப்படி பண்ணுறது, அந்த பார்ட்ஸை வந்து ரீடிங் எல்லாம் பாருங்கள். இந்த ரீடிங் எல்லாம் எப்படி இண்டிகேட் பண்ணுறது, இதில் வந்து என்ன குறிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது நம்ம வந்து இன்னொரு முக்கியமான பாட்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த முக்கியமான பாட்டை பற்றி தான் நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் பார்க்கலாம். ஓகேவா? அந்த டிஃப்ரெண்ட் அந்த பாட்டு பேர் என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ஜாக்கை வந்து தான் இண்டிகேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்க்ரூ ஜாக் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரூ ஜாக்கை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ ஜாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பார்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு எப்படி அசம்பிள் பண்ணுறது அடுத்தது ஃபுல் ப்ரொசீஜரும் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ஜாக்கில் வந்துட்டு நம்ம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து இந்த மிஷின் ட்ராயிங்ன்றது வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு ட்ராயிங் பண்ணுறது வந்து என்ன ப்ரொசீஜர், ப்ரீஹெட் ஸ்கெச்சிங் எல்லாம் வந்து இன்டெப்த்தாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன வேணுமா இருக்குதோ அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிச்சுப்போம். அண்டில் திஸ் இஸ் ஐ ஆஃப் சஜஸ்ட் CAD ஸ்டார் ஆனவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம AutoCADல வந்துட்டு நம்ம வந்து 2021 வெர்ஷன்ன்றது
சர்டன் ரூல்ஸ் வந்து ப்ரொசீஜர் என்னென்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐசோமெட்ரிக் வியூ என்னென்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம 2021 வருஷன் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2022 வருஷன்ஸோட வந்து நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி போடுறோம். ஓகே, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.